நடுத்தரில் சுண்டிவிடக் கூடாதா? செய்யறது பாரம்பராக எச்சிலை நீ நடுத்தரில் துப்பக்கூடாதா? துப்பது போனது. ஆனால் பெருமக்களே, அதே விமானத்தில் வந்து இந்திய விமான நிலையத்தில் இறங்கின உடனே பாரம்பராக்க போட மூஞ்சியிலே சட்டையிலே துப்புற, சிகரெட்டை விடுற, ஓரத்தில் ஒண்ணு கடிக்கிற, இத்தனை கிலோமீட்டர் போறோம்னா இடங்களையா மோதுற, இடிக்கிற. என்னடா இந்த தேசம் உங்களுக்கு செஞ்சுட்டு சுதந்திரம் தந்தத அடுத்த வேதனை ஒரு பெருமைக்குரிய விஷயம். யார் மாதிரியான இளைஞர்கள் இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறதுனால இந்த நாடு உயிரோட தாக்கி பிடிச்சிருக்கு. உங்க சொன்னாங்க பட்டியலுக்கு பேசுறாங்க. 36 லட்சம் பேரில் 30 விழுக்காட்டுக்கு மேல இந்திய மருத்துவர்களும் இந்திய பொறியாளர்களும் விஞ்ஞானிகளும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இது பெருமைப்படக்கூடிய விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாருமே சகோதரனே, நாங்கெல்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. நீங்க அப்படிதான் இங்க பிறந்தது. நாட்டு பாவ நாட்டுங்கால நாட்டு அந்த நாட்டங்கால நாட்டு சொந்தம் இல்லை, வேற ஒரு இடத்துல பிடிங்கி நாடுவோம். அப்படித்தான் இந்த தேசத்தில் பல இளைஞர்கள் உருவாக்கப்படுறாங்க. மிகச்சிறந்த மருத்துவர்களும் மிகச்சிறந்த பொறியாளர்களும் மிகச்சிறந்த அறிஞர்களும் எங்க தேசத்துல இந்த நாட்டில் என் நாட்டு மக்களுடைய வழிபடத்தில் என் நாட்டு மக்களின் உழைப்பில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்வி மானியம் யாருக்கு பயன்படுது? வேலை நாட்டுக்கு. இந்த நாட்டில் படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஜப்பானுக்கும் இத்தாலிக்கும் இந்தோனேசியாவுக்கும் நாங்கள் உருவாக்கப்பட்டோம். அப்புறம் ஏன் எப்படி வளர்ந்தது? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு ஒரு உயிர், அன்னையூர்ல 20,000 பேர் இல்லைங்க, அங்க 10,000 பேர் இருக்கிறவனுக்கு ஒரு உயிரா? அப்ப எப்படி எப்படி முன்னேற்றது? அது கஷ்டம். தேசத்தை பற்றி எல்லா இளைஞர்களுக்கும் அமெரிக்க கனவு இருக்கு. ஒரு அமெரிக்கனுக்காக இந்திய கனவை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? இல்லை. எல்லாருக்குமே வந்து நம்ம உள்ளூர் நாடு வருவாங்க. உள்ளூர்ல இந்த ஊரை இந்த மண்ணை எவனே செய்யணும்? எவனுக்கு அதை பற்றி அக்கறை இருக்குது? யாருக்கு அதை பற்றி வருத்தம் இருக்குது? நாடு நல்லா வரணும். சரி, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இந்த சேது சமுத்திர திட்டம் சேது சமுத்திரக்காக இந்த நாட்டுக்கு நன்மை தருகிற திட்டமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்த திட்டத்தில் ஒரு நாடு நலம் வருமா இல்லையா? அந்த திட்டத்தில் ஒரு தேசிய